அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 28/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 15ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் நடுவுநிலைமை, குறள் 114. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தெளிவுரை: நடுவு நிலைமையோடு வாழ்ந்தவர், நடுவு நிலைமை தவறி வாழ்ந்தவர் என்பது அவரவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அரசு வழி ஆதாயம் இருக்கும். தனியார் வேலைக்கு போனால் நிம்மதி இல்லை. அதனால் சொந்தமாக தொழிலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கும். இனிவரும் காலங்களில் தொழில் தொடங்க வாய்ப்பு நிறைய உண்டு. விரிவடைந்து வரும் தொழில் சிறிது சுணக்கம் ஏற்படுவதாக எண்ணுவீர்கள். அதனால் செய்து வரும் தொழில் குறித்த பயம் ஏற்படும் என்று. இன்று பொருளாதார விஷயத்தில் யாரையும் நம்பி இல்லாமல் இருப்பது பாதுகாப்பானது. கடன் கொடுக்கல் வாங்கல், துரோகம், பார்ட்னர்ஷிப் லாஸ் இவற்றை தாண்டித்தான் வந்தாக வேண்டும் என்று. ஏதாவது ஒரு வகையில் வழக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. வண்டிகளில் செல்லும்போது கூட கவனமாக செல்ல வேண்டும். கால்களில் காயம்பட நிறைய வாய்ப்பு உண்டு. இன்று உங்கள் சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் போராட்டம் அதிகம் இருக்கும். பொதுப்பணிகள் மற்றும் நடுநிலை பஞ்சாயத்துகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் என்று. வாதங்கள் செய்தலில் உங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்று. இன்று எலக்ட்ரிக் கடை, வங்கி, கல்வி நிலையம், கூட்டுறவு வங்கி, ராமர் கோயில், வணிக வளாகம், ஹார்ட்வேர், சமையல் கூடம், பாபா கோயில் இந்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்று ஆர்த்தி, நந்தினி, செல்வி, சரவணன், பிரியா, அருண், ராஜா, லாவண்யா, சாமி, அசோகன், காந்தி, பரிதி, சத்யா போன்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும். இன்று சமையலில் கிழங்கு, வெள்ளரிக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய் மற்றும் மோர் எடுத்துக்கொள்வீர்கள். இன்று சாம்பல் நிறம், ஆரஞ்சு, மெரூன் மற்றும் ப்ளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.